இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒருத்தர் திருநிதி அதாவது பிச்சை எடுக்கிறத பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து காவேரி ஆறை திறந்து விட்டு 4 நாள் ஆயும் நான் வந்து இப்போ போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுவேன். அதாங்க நம்ம சின்னது தாங்க சொல்றேன். ஸோ இவங்க பண்ற ஃபன்னியான பாலிடிக்ஸ் தான் இப்போ இதில் பார்த்துட்டு ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் வெறியாகிட்டு இருக்கேன். ஐயோ गाइस வெரி ஆயிட்டு இருக்குன்னா என்ன நாயகி அத கடிச்சு என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. உறுதியாக ஒரு நாள் பொண்ணு 16 வயசுல வெளியில வரது பார்த்தேன். அப்பவும் பால் எடுக்க போனேன்னு தான் சொன்னேன். அப்போ அவங்க அவர் வந்து பால் எடுக்க தான் போறாரு. பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நீ தனியா விளையாடிட்டு இருக்க. ஏன்னா அவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. தலைவர் ஆட்சியில நாம கட்ட 101 அடி மெட்ரோ ரயில் பாலத்தை இவர் போய் ஆய்வு பண்றாரு. அப்புறம் ஆமா ஆய்வு பண்ணதான் செய்வாங்க. சிஎமோட கடமை என்ன? எல்லாம் ஒழுங்கா இருக்கா? முன்னாடி ஆட்சியில ஒரு ஸ்கூல் கைஸ், அந்த ஸ்கூல் போனா சீலிங் இடிஞ்சு விடுது, அது பூமிக்குள்ள போகுது, ஏதோ இப்படி தட்டினாலே பூமிக்குள்ள போகுதோ அப்படி நீங்க கல்பரேட் பண்ணி நீங்க கட்டி வச்சிருக்கீங்க எல்லாத்துலயும் அடிச்சு. இப்போ பொதுமக்கள் போயிட்டு வர்றதுல உயிரிழப்பு உயிர் சேதம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு அவர் சொந்த ரிஸ்க் எடுத்து போய் பார்த்துட்டு வராரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம சிஎம் போயிட்டு வர முடியுமா எல்லா இடத்துக்கும்? சொல்லுங்க. டெய்லியும் மனுஷன் வெளியே சுத்திக்கிட்டு இருக்காரு, ரவுண்ட்ஸ்ல இருக்காரு, போலீஸை விட மோசமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம சிஎம். பின்ன என்ன பண்றது? ஆய்வு செய்யதான் செய்வாங்க. நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் இவர் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. இன்னைக்கு இதே மாதிரி ஒரு சின்ன திருத்தம், ரீல்ஸ் போடல சரியா? அங்க உள்ள எப்படி இருக்கு எல்லாமே கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பிரஸ் வீடியோ எடுத்து போடுறாங்க சரியா? ரீல்ஸ் போடல சரியா? கம்பெனில தொழிற்சாலையில போய் ஆய்வு பண்றாரு. ஆனா அது நீங்க கொண்டு வந்ததுதானா? அப்ப ஆய்வு பண்றது தப்பே. முதலமைச்சர் நம்முடைய தலைவர் முதலமைச்சரா இருந்தப்போ என்னென்னலாம் தொடங்கி வச்சாங்களோ அந்த திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நீங்க பண்ணி வச்ச லட்சணம் அப்படி. கவர்மெண்ட்டுக்கு போட வேண்டிய எல்லா விஷயமும் நீங்க அதை பண்றதே கிடையாது. ஒரு ஊர்ல இவ்வளவு வருஷமா பஸ் ஃபெசிலிட்டிஸே இல்ல, அதை பண்ணித்தர துப்பு இல்ல. இன்னது ப்ரொட்டஸ்ட் பண்றீங்களா? ப்ரொட்டஸ்ட் ஏதாவது கேட்டு விட்டுருவேன். சிரிக்கிறாங்க திரள் நிதினாலே வந்து சிரிக்கிறாங்க. ஓகேவா? சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கக்கூடிய நிறைய இருக்கிறாரு. அவரு சிம்பிளா முடிச்சு விட்டாங்க. வேலிடா கேளுங்க, தண்டக்கரமாந்திர கேள்வில கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. தமிழ் என்று உச்சரிக்காதவன் தமிழன் என்று உச்சரிக்காதவன் தான் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நடுரோட்ல கொண்டிருக்கலாம் பைத்தியக்காரன். இவரு வந்து வேலைக்கு போகாம பிச்சை எடுத்துட்டு மக்கள் கிட்ட இருந்து சொரண்டி தின்னுட்டு நான் எங்களை வந்து நடுரோட்ல நிறுத்திட்டேன்னா வேலைக்கு போகணும்னா நடுரோட்ல தான் நிக்கணும். பைத்தியக்காரன். நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தரதாத தருதல கூட்டமே. அது நீ சொல்றீங்க பாத்தீங்களா? சீமான் வந்து கிறிஸ்தவரா? கிறிஸ்தவர். ஆமா. எப்பவுமே குடும்பத்தில் உள்ளவங்க கிறிஸ்தவர்கள். சீமானுடைய தம்பி பேரு என்ன? ஜேம்ஸ். அவரு கிறிஸ்தவர் இல்லையா? சீமானுடைய அப்பா பேரு சரியா தெரியாது எனக்கு. சும்மா சொல்லுங்களேன். சும்மா சொல்லுங்களா? என்ன சொல்றதுன்னு அவரு சொல்றாரு. ஏங்க அப்பா பேரு தானே சொல்லணும். ஜெபஸ்டின்னு நினைக்கிறேன். அம்மா அம்மா அண்ணம்மாள். சீமானுடைய குடும்பம் கிறிஸ்தவம். நடிக்கும் போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது ஜோசப்பு. முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்துல அறிமுகமானது ஜோசப் விஜய் போடல? இவ்வளவு பருப்பு மாதிரி பேசுற நீங்க செபஸ்டியன் சைமன் வந்து வெளியிட வேண்டியதானே? நான் செபஸ்டியன் சைமன். நீங்களே வந்து பிறப்பால் ஒரு கிறிஸ்டின் சரியா? தமிழன் 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 என்ன 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 எதுக்கு இது? கீழே 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 டெம்ப்ளேட் மட்டும் காரி துப்ப நான் விட மாட்டேன். நானும் சேர்த்து காரி துப்பேன். என்ன சொல்றது, பசங்க எல்லாம் போட்டு அப்பப்ப என்ன கலாய்ப்பாங்க. பட் முகம் அப்படியே தான் இருக்கு. ஏங்க இப்படி ஒரு வாட்டி வணக்கம் வைங்க, அந்த பாட்டுல வணக்கம் வைக்க இப்படி. ஆமா அப்பா இருப்பாரு அப்படியே இருக்கு. அந்த வேட்டைக்காரர்ல அந்த ஒரு சின்ன கிளிப்ல ஒரு சாங்ல டான்ஸ் ஆடுவாரு. அப்படியே இருக்கு. சொல்லிருப்பேன். எந்த தொகுதியில நிக்கிறாரோ அங்க நிப்பேன், எதிர்த்து நிப்பேன். தேர்தல போட்டி போடுறது கிடையாது. எதிர்த்து போய் பிரச்சாரம் பண்ண, பெரம்பூர்லயும் பிரச்சாரம் பண்ண, திருச்சிக்கலையும் பிரச்சாரம் பண்ண, ஏத்துல படம் இருக்கேன் உடன் பிறந்தானே. சந்தேகம், நீங்க எந்த தொகுதியில இப்ப வரக்கூடிய 2026 தேர்தல்ல போட்டி போடுறீங்க? நிறைய பேர் இதே கேள்வியை கேட்டிருந்தாங்க. உங்க மூலமாக சொல்லிடுவோம் அப்படின்னா, விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து நிற்பேன். அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அவரு நிற்கக்கூடிய எந்த தொகுதியா இருந்தாலும் அவர் நிக்கக்கூடிய தொகுதியில ஏத்து நிற்பேன்.
அல்ல சொல்லிப்பேன் விஜய் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அதாவது இப்படி ஒரு நக்கு அப்படி ஒரு நக்கு கூச்சமே அங்க இல்லையா? நிப்பேன். எக்காரணத்தை கொண்டும் ஊழல் செய்தோ மற்றவர்கள் பணத்தை எடுத்தோ எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் கட்சியும் நடத்த மாட்டோம், ஆட்சியும் நடத்த மாட்டோம். போறாங்க எல்லாருமே டிவிகேவா இருக்கட்டும், டிவிகேல இருக்கிறவங்களா இருக்கட்டும், டிவிகே மெம்பர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த ஒரு ஆளை தாக்குறாங்கன்னா எப்படி எனக்கே புரியல. ஏதாவது ஒரு தவறு செய்தால் எங்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பது நாங்கள் 234 தொகுதியிலையும் டெபாசிட் வாங்கின ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். நேற்று காலை வந்து முதல்வர் பல தரப்பு ஆலோசனைகளை முடித்துவிட்டு முதல்வர் வந்து நம்ம உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து மதியமே வந்து நம்மளுடைய வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை பல வருடங்களாக நடத்தி வரும் வழக்கறிஞர் திரு உமாபதி அவர்களிடம் தெரிவித்து அனைத்து ஆலோசனையும் முடித்து வழக்கு பதிவு செய்யும் திட்டத்தையும் சொல்லி அது ப்ராசஸில் இருக்கிறப்ப திமுக அவசரமாக 5 மணிக்கு மேலே வழக்கை பதிவு செய்கிறார்கள். தெரியுதா அவனுங்களோட அந்த குறுக்கு புத்தினாலதான் அவனுங்க இப்ப ஆட்சியில கூட இல்லாம இருக்கானுங்க. உங்க கட்சியில என்ன தெரியுமா பண்றாங்க? மக்களுக்கு என்ன நல்லதோ டிவிகே சைட்ல இருந்து செஞ்சிடக்கூடாது, அப்படியே செய்ய போனாலும் அதை கெடுத்து விடணும். அதான் உங்க கட்சியில வேலை பாக்குறதே. சரியா? இப்ப வந்து காவேரியான இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ போய் பேச போறாரு, அவர் நல்லா யோசிச்சு வரங்க. நம்ம சிஎம் ஏதாவது ஒரு மேட்டர் போய் பேசணும்னா அப்பதான் இவங்க வந்து ப்ரொடெஸ்ட் வந்து நிப்பானுங்க. அந்த மேட்டருக்குன்னு ப்ரொடெஸ்ட் வந்து நிப்பாங்க. எதுக்கு? அவர் பொய்யா பேசுவார், ஒரு பொய் சொல்றாரு. ஒரு பொய் இருந்தா பரவாயில்ல, சார் வந்து பல பொய் பல உருட்டு பல கதைகள்லாம் வந்து சொல்லி வச்சிருக்காரு. நாங்க எதுக்கு சொல்லணும்? நீங்க போன் வச்சிருக்கீங்களா? போன்ல சும்மா வந்து கூகுள்ல அடிங்க டுபாக்கூர் பொலிட்டிஷியன் தான் யாருன்னா நீங்களே வருவீங்க. திரள் நிதி ஆமாடா, மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட இருந்தாண்டா பெற முடியும். நீ வாக்கு என்ன நீயே வாடா குத்திக்கிட்ட, மக்கள்கிட்ட தானடா கேட்ட. எல்லாம் கரெக்ட் தான். சரியா? மக்கள் கிட்ட இருந்து தான் வந்து வாக்கு வாங்கி சார் வந்து சிஎம் ஆயிருக்காரு. ஓகேவா? நீங்க என்ன பண்ணீங்க? மக்கள் இயக்கம் பேர்ல மக்கள் கிட்ட இருந்து பிச்சை எடுத்து அவங்க வயிற்ற கழுவிக்கிறீங்க. இதுக்கு பேர் என்ன? இது பேர் பிச்சை. சரியா? மக்கள் இயக்கம் கூட நீங்க சொல்லக்கூடாது. ஓகேவா? அந்த மனுஷனாவது மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி மக்களுக்கு பண்றாரு. ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க? மக்கள் கிட்ட இருந்து பிச்சை எடுத்து உங்க வயிற்ற வளர்க்குறீங்க. அவ்வளவுதான் உங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம். நீட் தேர்வை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்கள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்ய முதலமைச்சர் விஜய் உத்தரவு ஓர் அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து அந்த எமோஷன் யார் கொடுத்துக்கிறோம்? உங்களுடைய ரத்தத்தை பிறந்தவன் ஜேசன். அவங்களோட இல்லாத எமோஷனல் கனெக்ட் யார் மேலேயும் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் எப்படி உண்மையான மனிதத்தன்மை கொண்டு வரணும்? இந்த பிள்ளைங்களுடைய நிலைமை நினைச்சு பார்க்க கஷ்டமா இருக்கு. பண்ற காமெடிகளாம் அந்த பின்னாடி நிக்கிற சிரிப்பா நான்லாம் சிரிக்க மாட்டேன். கடவுளை கைஸ், எனக்கு இந்த மனுஷெல்லாம் வந்து இவர் இப்படி உதார் விட்டுன்னு சுத்தின்னு கடந்திருக்காரு. சாட்டை ப்ரோ இப்படி சொல்லிட்டு கடந்தீங்களே. எனக்கு என்னன்னா இப்போ ஜெய்சன் ப்ரோ வந்து வீடியோ எல்லாம் விட்டுருப்பாங்களா? இன்டர்வியூ யாரு சாம்பார் அக்கா வீடியோ எடுத்துருக்க இன்டர்வியூ பண்ணிருப்பாங்களா? அதெல்லாம் பாத்தீங்க தானே? அவர் என்ன சொன்னாரு? கடவுளே, என்ன ட்ரோலுக்காகவே பிறந்த மெட்டீரியல்னா அது இந்த தமிழ் சினிமாவுல கடந்து போக முடியாத ஒரு ஆளுமை தான் அது உங்களுடைய தந்தை. So நீங்க there's something. What is that one thing that you? Firstly, it's a historic revolution what has just taken place now. So இது வந்து எனக்கும் சரி தங்கச்சிக்கும் சரி everyone related to my family சரி எல்லாருக்குமே வந்து இது ஒரு என்ன சொல்றது ஒரு extra level of responsibility and legacy that you need to carry forward and we also need to safeguard. Yes. So அதுல வந்து ரொம்ப careful and cautious-ஆ வந்து நான் இருந்தா ஆகணும் because that is what the situation is right now. ஆனா என்ன கேட்டா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா you can always reach out to me. But அது you take the initiative and come. நானா வந்து கேட்க போறது ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. புள்ளனா இப்படி வளர்க்கணும். சரியா? அப்பானா அப்படி இருக்கணும். சரியா? ஸ்ரீபெரும்புத்தூர்ல இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருக்காரு. அவ்வளவுதான். இதை பார்த்துட்டு என்னெல்லாம் கதற போறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. டெய்லியும் மனுஷன் வேலை செய்யறாருப்பா. ஒரு மனுஷனுக்கு 3 வேளை எப்படி உணவு முக்கியமோ அந்த மாதிரி சிஎம் ஆனதுல இருந்து நான் டெய்லியும் வேலையை செய்வேன். சும்மாலாம் நான் வந்து சாப்பிட்டு போக மாட்டேன், பிச்சைலாம் எடுக்க மாட்டேன். சரியா? இல்லாத கதையெல்லாம் வந்து முடிஞ்சு போன கதையெல்லாம் உட்காந்து நான் ப்ரொடெஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு மனுஷன் டெய்லி வேலை செய்யறாரு. சாதாரண இன்ஸ்பெக்ஷன், சும்மா வந்து ஏதோ சுற்றுலா பொருட்காட்சியை பார்த்துட்டு போற மாதிரிலாம் கிடையாது. சரியா? அவர் வந்து டைரக்டா ஸ்பாட்ல போயிட்டு லைவா அங்க போயிட்டு எல்லாமே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு. 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர் 12 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓட விட என்னோட டேய்
என் தம்பி பாலாட்ட கேளு, எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ள ஓடுறான், இவன் ஒய்எம்சி சுத்தி ஓடுறான்டா கருவாப்பையம்மா, அவட போய் கேளுங்க. ஏய் இதெல்லாம் ஒரு பெருமை. பிச்சை எடுக்கிறத நீ பெருமையா பேசும்போது எங்க அண்ணா வந்து 3 கிலோமீட்டர் ஓடுறாரு காலையில, அது எதுக்காக அதை வந்து இது பண்ணது, அது மேரத்தான், ஓகேவா? இந்த மாதிரி ட்ரக்ஸ் அடிக்டட்ல இருந்து நம்ம வெளியே வரணும், நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், நம்ம ஹெல்த் நம்ம வந்து பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்ச ஒரு விஷயம், சரியா? அதோடலாம் நீ வந்து பிச்சை எடுத்து பெருமையா பேசிக்கிற நீலாம் வந்து இதோட கம்பேர் பண்ணலாமா? எனக்கு கோவம் தான் வருது. என்னோட லாஸ்ட் வீடியோல வந்து மரியாதையோட பேசுங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி லூஸ்தனமா பேசினா எங்கிருந்து மரியாதை வரும்? நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்பா நான் வந்து வாங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரிலாம் பேசும்போது ஒரு மாதிரி எனக்கு என் கண்ட்ரோலே இறக்குறேங்க. எப்படிங்க மரியாதை வரும்? என் கூட ஓட சொல்லுங்க. என் கூட நிஜமாவே சிஎம் சார் வந்து இவரோட ஓடினாருன்னா இன்னும் ஆவறது பேசும்போது நடிகர் கூட்டத்தின் பின்னால் போகிற கூட்டம்னு சொல்லி பேசுகிறார். நடிகருக்கும் தலைவருக்கும் வித்தியாசம் கூட்டம்னு சொல்லியிருக்காரு. அதுதான் எனக்கும் புரியல. இப்ப இந்த ஆள் பேசுறாருல, சீமான் சார் பேசுறாருல, ஒன்னு அவர் ஆக்டரா இருக்கணும் இல்ல பொலிட்டிஷியனா இருக்கணும். ரெண்டுமே வந்து அவர் வந்து ரெண்டுமே மேனேஜ் பண்ண, எப்படி ரெண்டுமே மேனேஜ் பண்ண முடியாது இல்ல? நம்ம அண்ணன் சினிமாவை தூக்கி போட்டுட்டு நமக்காக இங்க வந்து நின்று இருக்காரு. ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம சிஎம் ஆக்கி விட்டுருக்கோம் நம்ம அண்ணனை. இவர் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வருவாரா? ஒன்னு திருநிதி வாங்கி பொழைச்சிக்கிறது, இல்ல படம் நினைச்சு இந்த என்னது லாஸ்ட் படம் கூட இந்த கராத்தே கிட்டு மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரு, அந்த மாதிரி தான் பொழைக்கணும். மக்களுக்காக ஒண்ணு நீங்க பண்றீங்கன்னா அது வந்து ஒரு ஜென்யூனா கொண்டு போங்க. நான் வந்து பாதி நாள் வந்து சினிமாவில் நடிப்பேன், பாதி நாள் வந்து நான் பாலிடிக்ஸ்ல இருப்பேன், நான் வந்து மாநாடு நடத்துவேன், திருநிதி பிச்சை எடுத்து நான் நடத்துவேன். ஆனா அந்த திருநிதி காசுலாம் மக்களுக்கு போகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். நீங்க என்ன பாட்டுனீங்க? போங்கண்ணே போய் பாடுங்கண்ணே. வேணும்னா டைலாக் எடுத்து கன்னடால போய் பாடுங்க. ஓடுங்க தாவேக்க எல்லாரும் ஓடுங்க. ஓடு 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 ஓடுறாடே ஓடு. உங்க அப்பா இடத்துல நீ இருக்க, அதுக்காக உங்க அப்பா இட முடியாது. நீ சின்ன பையன், அதான் பேச விட்டு ரசிக்கிட்டு இருக்க. புள்ளிங்களாண்ட சொல்லி வைக்கிறேன், போ போ. இன்னும் அந்த மனுஷனோட சாயல் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தெரியறதுனால தான் நானுமே அமைதியா பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நிக்காம ஓடு ஓடு ஓடு. யாரை பார்த்து மனுஷன் பாடினாரு? யாரை பார்த்துங்க மனுஷன் பாடினாரு? சிஎம் சார் பாடினாரு, செந்தில் பாலாஜியை பார்த்து பாடினாரு, சரியா? இன்னும் நிக்காம ஓடு ஓடு. நீங்க ஓடுங்க, போய் ஓடுங்க, ஓடி வாங்கி கொடுங்க. நிக்காம ஓடு ஓடு ஓடுன்னா சாருக்கு வந்து வக்கு இருக்குல்ல, பாடுறதுக்கு தெம்பு இருக்குல்ல. பச்சை துண்டை போட்டுன்னு போய் ஓடுங்க, ஓடி போய் வாங்கி கொடுங்க, பெருமையை சேர்த்துட்டு போங்க. அதுக்கு வக்கு இல்ல. ஆனா வந்து ஒருத்தரை குறை சொல்றதுக்கு மட்டும் இவர் கிளம்பி வந்துருவாரு. சீமானை கரெக்ட் பண்ணுவது எப்படின்னு ஒரு புத்தகம் போடலான்னு இருக்கேன். எனக்கு அப்பவே தெரியும். மஞ்சப்பொடி மாமா மஞ்சப்படவை கட்டிட்டு வந்து சீமானோட சுத்தி சுத்தி வரும்போதே எனக்கு தெரியும் நல்ல வியாபாரம் ஆகுமா. என்ன சொல்றாங்க? அடி வாங்கியிருக்கேன். நீங்க முகம் சகப்பா இருக்கீங்க, மண்டை முழுக்க புண்ணா இருக்கும், நிறைய அடி வாங்கியிருக்கோம். இந்த வீடியோவை போட்டா இவர் எப்படி லைன்ல வருவார்? போடுறா வீடியோவை. இதெல்லாம் அண்ணனை கரெக்ட் பண்ற மெத்தட் இல்ல. எனக்கு புரியல. அப்ப எது நியாயம் எது அநியாயம்லாம் நீ பார்த்து பேசல நீங்க வீடியோல யூடியூப்ல. உங்க அண்ணனை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு என்னது மல்லிப்பூ வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணுங்க, சரியா? ஏதாவது சொல்ற போறா சீமா. 26ல டிப்பாரா அடிப்பாரா நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாரா. நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு உச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு போறதுங்களா கட்சி நடத்துறோம். ஓ गाइस, என்ன மீச தாடில எடுத்துட்டு மார் வச்சிட்டு உட்கார்ந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இத பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். அவங்க என்ன உங்களை மாதிரி நினைச்சீங்களா? என்ன பொய் கேஸ் போடலாம், ஏதாவது உண்மையை வெளியிட்டுருவாங்களா, அவங்கள பிடிச்சி உள்ள போட்டுடலாம், உங்களை மாதிரி நினைச்சீங்களா? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும் தெரியுதா? உதயநிதி ஸ்டாலின் சின்ன தத்தியோட வளர்ப்பு எப்படின்றது தெரியுதா? வளர்ப்பு சரி இருந்தா வார்த்தைகள் சரியா வரும், சரியா? வளர்ப்பு சரியில்லைன்னா இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பர்சன்ஸ் நான் வந்து நீ வா போ அவன் இவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு நீங்க வந்து ஒரு இதுல போய் நீங்க நின்று பேசுறீங்க. அன்பார்லிமெண்ட் வேர்டு என்ன?
இப்படிதான் வளர்த்து விட்டாங்களா? உங்க அம்மா கிட்ட இந்த பேச்சை பேசுவீங்களா? உங்க ஒய்ஃப் கிட்ட இந்த பேச்சு பேசுவீங்களா? உங்க பொண்ணு கிட்ட இந்த பேச்சு பேசுவீங்களா? என்ன வேர்டு இது? என்ன வேர்டு? இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்களா? எங்க தண்ணி வருதோ இல்லையா அங்க தண்ணி வரணும். இந்த ஆளெல்லாம் சின்ன வயசுல நாக்கு சூடு போட்டு எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து இங்க நின்று பேசியிருப்பாரா? பேசிருக்க மாட்டார்ல. ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.